அடுத்ததாக வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டிலே இருந்து சரியான முறையில உழு செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வரக்கூடிய நபர்கள், மனிதர்கள். யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே இருந்து சரிவர உழு செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறாரோ, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டி ஒரு கண்ணியத்தை, ஒரு தரஜாவை உயர்த்தி ஒரு பாவத்தை அளிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் அந்த உழுவோடு பள்ளிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வரல. உதாரணமா இப்ப ஜும்மாக்கு வந்திருக்கிறேன்னு வைங்க, லுகர் தொழுகைக்கு வாரன்னு வைங்க, நீங்க உழு செய்து பள்ளிக்கு வாரீங்க, இங்க அதான் சொல்லப்படல அல்லது அதான் சொல்லிட்டு லுகருடைய தொழுகை நடக்கல, தொழுகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க தொழல. உழு செய்துட்டு வந்து பள்ளியில உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறீங்க, தொழல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அடியான் மீது வைத்த அந்த கருணை, அந்த பாசம் எவ்வளவு சொன்னால், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹால ரஜுலுன் ஃபீ ஸலாத்தின், அந்த மனிதன் தொழுததாகவே அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்மையை எழுதுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது மட்டுமா, இது அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சிறப்பு. உழு செய்து தொழுகையை எதிர்பார்த்து தொழுகைக்காக வேண்டி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் தஆலா நாம் தொழுது கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு நன்மை தருகின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ததுரூஹுல் மலாயிகத்துன், வானவர்கள் இந்த அடியானுக்காக வேண்டி எப்படி துஆ செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அஃபிர் லஹு, இறைவா இந்த அடியாரை மன்னித்து விடு. யார் கேட்கிறா? பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இரண்டாவது வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் அல்லாஹ் தஆலா தரக்கூடியது என்னது? அந்த மனிதன் தொழுததாகவே நன்மை வந்து கொண்டிருக்கும். மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்வாங்க, இறைவா இந்த அடியானுடைய இந்த பாவத்தை மன்னித்து விடு. எங்களை மாதிரி மனிதன் கேட்கிற துஆவா? பாவத்தோடு இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரன் கேட்கக்கூடிய துஆவா? வானவர்கள் இறைவனிடத்துல கேட்கிறாங்க, இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு. இது இறைவன் வானவர்களுக்கு போட்ட கட்டளையினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த பிரார்த்தனை மறுக்கப்படுமா? இந்த பிரார்த்தனை மட்டும் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி சரியா வக்துக்கு குலு செய்து பள்ளிக்கு வந்து தொழுகையை எதிர்பார்த்து இருந்தோம்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் வானவர்கள் எங்களுக்காக வேண்டி இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு, இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று துஆ செய்தால் எங்களுடைய லிஸ்ட்ல பாவம் இருக்குமா? 5 நேரமும் வானவர்கள் துஆ செஞ்சால் எங்களுடைய லிஸ்ட்ல பாவம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதை நாம சிந்திக்கிறோமா? இதை சிந்திப்பது கிடையாது. பொடுப்போக்காக விடுறோம். ஜும்மாவுடைய நாள்ல பாருங்க, எத்தனை ஜும்மாக்கள்ல கேட்டிருப்போம், ஜும்மாவுடைய நாள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்க உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் மூடிட்டு அல்லாஹ்வை துதிப்பதற்காக வந்து இருங்கன்னு. எத்தனை நபர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் வானவர்களுடைய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்ததாக என் முதலாவது துஆ என்ன? அல்லாஹும்ம அஃபிர் லஹு, இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு. இரண்டாவது பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு அருள் புரிந்து விடு. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எங்களுக்கு எதில இறைவனுடைய அருள் தேவை? பொருளாதாரத்தில் அருள் தேவை, மன நிம்மதியில் அருள் தேவை, வீட்டுல மனைவியின் மூலம் எங்களுக்கு அருள் தேவை, குழந்தைகளின் மூலம் அருள் தேவை, குடும்ப அங்க எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கு அருள், நிம்மதி, அல்லாஹ்வுடைய அருள் தேவையா இல்லையா? இத வானவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இந்த மனிதனுக்கு நீ அருள் புரிந்து விடு. அப்ப இதை நாம் வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? முயற்சி செய்வது கிடையாது. உலக விஷயத்தை எடுத்து பாருங்க. பொதுவா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா முஸ்லிம்கள் உடைய நிலைமை எப்படி தெரியுமா? மறுமைக்கு நன்மை வரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னால் அதை நாம் பொடுப்போக்காக விடுவோம். உலகத்துல கண்ணுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய ஏதாவது ஒரு லாபம், ஏதாவது ஒரு நன்மை, உதாரணமா அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் பிரிவு இருக்குமே, கிராம சேவக, அவர் அறிவிக்கிறாரு, இந்த நாள் இத்தனாம் தேதி காலையில 9 மணிக்கு என்னுடைய ஆபீஸுக்கு வந்து பேரை பதியக்கூடியவர்களுக்கு இன்ன விஷயம் ஏதாவது ஒரு அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய ஒரு பார்சலோ ஏதோ ஒன்று தரப்படும் வைங்களேன். எங்களோட எப்படி தெரியுமா? 9 மணி நாள் 8 மணில இருந்து போனில இருப்பான். ஏன் பிந்தினா பார்சல் கிடைக்காது, பிந்தினா சல்லி இல்லாம போயிட்டு நினைக்கிறோமா இல்லையே? கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது, ஜிஎஸ் ஆபீஸுக்கு 9 மணிக்கு போனா
எந்த பேர் முன்னுக்கு வந்தா எனக்கு பார்சல் கிடைச்சிரும், எனக்கு அம்லோக் கிடைச்சிரும், அதுக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகைக்கு நீ நேரத்தோட வந்து இருந்துக்கோ, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், உனக்காக வேண்டிய வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்கன்னு அதை மறந்துடும். மனிதர்களுடைய இயல்பு எப்படி போகுதுன்னு பாருங்க. வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு நாம் பொடுப்போக்காக விடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம்.